ஒரு கட்டிடம் நிலையா நிற்கிறதுக்கு தூண்கள் எவ்வளவு அவசியமோ அதே போல இஸ்லாத்துல 5 தூண்கள் இருக்கு. அது என்னன்னு ஃபுல்லா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. என்னன்னா, இஸ்லாத்து என்பது 5 தூண்களினால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுல முதலாவதா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய நாயகன் வேறு யாரும் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாரும் திருத்தூதரமாக இருக்கிறார்கள் என்று சாட்சி கூறுவது. இரண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது ஜக்காத்தை கொடுப்பது. நான்காவது ஹஜ் செய்வது. ஐந்தாவது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது. இப்ப இந்த 5 விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஈமானுக்கு அப்புறம் இருக்க தொழுகையை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய பரிசாகவே கொடுத்திருக்கான். ஏன்னா தினமும் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரான். எனவே அதை நம்ம குறித்த நேரத்துல தொலை முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் தொழுகைகளை ஏற்று நம் பாவங்களை மன்னித்து நம்மை நேரான பாதையில் வழிநடத்துவானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.